தமிழ்நாடு மாணவ மாணவிகள் என்னை அப்பா அப்பான்னு வாய் நிறைய அழைக்கும் போது அளவில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா இந்த பாச உணர்வு தான் முக்கியம். ஊட்டச்சத்தை உறுதி செய்யணும் ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்கோம். போதிய சத்து இல்லாமல் பிறக்கிற குழந்தைகளுக்கு இந்த திட்டம் மூலமாக தீவிர ஊட்டச்சத்து உணவு வகைகள் வழங்கப்பட்டுச்சு. அதில் தீவிர ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவங்களாக கண்டறியப்பட்டு குழந்தைகளை 77.3 விழுக்காடு குழந்தைகள் இயல்பு நிலைக்கு திரும்பியிருக்காங்க. ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள 6 மாதத்துக்குட்பட்ட 76,705 பச்சிளம் குழந்தைகள் கண்டறியப்பட்டு அவங்களோட பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்கள் அவங்க வீட்டுக்கே சென்று வழங்கப்பட்டுச்சு. இதனால தான் குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர்ந்துருக்கிறாங்க. அதில் பயனடைந்த தாய் சொன்னார், என் குழந்தை பிறக்கும்போது மிக மிக குறைவான எடையோடு தான் பிறந்துச்சு. என்ன செய்ய போகிறோம்னு நினச்சேன். அதை வளர்க்குற அளவுக்கு எங்கிட்ட பண வசதி இல்லை. முதலமைச்சரின் ஊட்டச்சத்தை உறுதி செய்த திட்டத்தால் நிறைய பொருட்கள் கிடைச்சிது. அது மூலமாக நல்ல ஆரோக்கியத்தோடு இப்போ என் குழந்தை வளர்ந்துருக்குன்னு சொன்னார். அந்த தாயின் கனிவான வார்த்தைகளில் விடியல் தெரியுது. பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். தினந்தோறும் காலையில் 17,53,000 மாணவ மாணவியர் வயிறார காலை உணவு சாப்பிட்றாங்க. அந்த திட்டத்தை தொடங்கும் போது காலை உணவு சாப்பிட்ட பிள்ளைங்க முகங்களில் வெளிப்பட்ட மகிழ்ச்சியை பார்க்கும்போது எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இந்த திட்டத்தை பற்றி மதுரை மாணவி ஹரிணி சொல்லியிருந்த அந்த காட்சியை நான் வீடியோவில் பார்த்தேன். நான் தினமும் காலையில் சாப்பிட மாட்டேன். ஆட்டோ வந்ததும் ஓடி வந்து ஏறிடுவேன். சாப்பிடாமல் வந்ததால் ஸ்கூலுக்கு வந்ததும் தண்ணி குடிச்சிடுவேன். ஆனால் இப்போ கிச்சடி பொங்கல் கொடுக்கறதுனால தெம்பா படிக்கிறேன் அப்படின்னு சொன்னதை கேட்டப்போ நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்காக மிக மிகவும் பெருமையும் மகிழ்ச்சி அடைகிறேன். இவைதான் விடியல் சாட்சியங்கள். இப்படி நான் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் சொல்ல தொடங்கினா எதிர்க்கட்சிகள் கொஞ்சம் அதிகமான வேதனை அடைவாங்க என்பதால் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன்.